ரகுவம்சம் 36ஆம் பகுதி. வசந்த கால துவக்கத்தில் கர்ணிகா மரம் கோங்கு மரம் அக்னி ஜுவாலை போன்ற தன் மலர்களை புஷ்பித்திருந்தது. மெல்லிய இலை கொழுந்துகள் மேல் பொன்னிறத்தில் மின்னிய மலர்கள் வசந்த கால லக்ஷ்மி தேவி பூமிக்கு அருளிய பொன் நகைகள் போலிருந்தன. அந்த கர்ணிகார மரத்தின் பொன்னிற மலர்களை விரும்பி பறித்து தங்கள் தலையில் மிகுந்த ஆசையுடன் பெண்கள் அணிந்து கொண்டனர். செழித்த மஞ்சாடி வகை மரங்கள் அழகான மலர்களுடன் பூத்து குலுங்கியது. அது அம்மரத்திற்கு திலகமாய் அமைந்தது. அம்மலர்களுக்காக அம்மரங்களின் மேல் கருமை நிறமான வண்டுகள் குவிந்தன. திலகமிட்ட முகங்களை கொண்ட இளம் பெண்களின் அழகை அவர்கள் விழியில் இட்ட மை அதிகரிப்பது போல அந்த வண்டுகள் அம்மரத்திற்கு அழகை அதிகரித்தன. இதனால் அந்த வானமே அழகாக இனிமையான இக்காலத்தில் மரங்களின் மேல் படர்ந்திருந்த இருவார்ச்சி கொடியானது அதன் மனைவி போல் பின்னி கிடந்தது. அது வெண்ணிற மலர்களை கொண்டிருப்பது நாணத்தால் மெல்ல புன்னகைப்பது போலிருந்தது. அந்த இருவாட்சி மலர்களின் மனமும் வெண்ணிற மலர்களுடன் அது மரத்தின் மேல் பின்னி கிடக்கும் கோலமும் காண்போர் மனதை பரவசமாக்கின. வசந்த கால அழகிற்கு அழகு சேர்க்க இளம் பெண்கள் அதிகாலை சூரியனைப் போல் சிவந்த உடை அணிந்து காதோரமாக தானிய முளைகளை சொருகி வைத்த கோலத்தில் அழகுற தோன்றினார்கள். குயில்கள் மிக இனிமையாக கூவிக்கொண்டிருந்தன. அந்த அழகிய சூழலும் பெண்களின் அழகும் எங்கும் பரவிய மலர்களின் நறுமணமும் அந்த வசந்த காலம் கொடுக்கும் மெல்லிய மயக்கமும் மன்மதனின் சேனைகளாயின. ஆண்களை பெண்களுக்கு அடிமைப்படுத்தின. அதனால் ஆண்களெல்லாம் பெண்களை தவிர அந்த வசந்த காலத்தில் வேறு எதனையும் விரும்பவில்லை. மரங்களின் மலர் மொட்டானது மகரந்த பொடிகள் நிரம்பியதால் பருத்து பெரியதாயிருந்தது. வெண்ணிறமான அந்த மலர் கொத்து பெண்கள் முன்னெற்றியில் அணியும் முத்துமணி சரம் போல் அழகானதாய் மின்னிற்று. வசந்த காலத்தில் பல வகை மலர்களின் மகரந்த பொடிகள் புதிய தாவரங்களை உருவாக்கும்படி காற்றில் இங்கும் பரவின. அந்த வெண்ணிற பொடிகள் அடர்த்தியாய் வானில் பறந்தபோது மன்மதனின் கொடி போல் அசைந்தது. அது வசந்த கால பெண் பூசிக்கொள்ளும் வாசனை பொடியாயிற்று. அந்த நறுமண பொடிகளை பின்தொடர்ந்து வண்டுகள் சென்று கொண்டிருந்தன. வசந்த கால ஊஞ்சலாட்ட விளையாட்டு மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. ஆண்களும் பெண்களுமாக ஊஞ்சலாடி மகிழ்ந்தார்கள். பெண்கள் ஊஞ்சலாடுவதில் திறமையானவர்கள் என்றாலும் தான் விரும்பும் ஆண்கள் தழுவ விருப்பம் கொண்டவர்களாய் ஊஞ்சல் கயிற்றை பிடிக்க தெரியாதவர்கள் போல் பாவனை செய்து ஆண்கள் மேல் சாய்ந்து அஞ்சுவது போல் நடித்து உள்ளூர மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்பமான வசந்த காலத்தில் குயில்கள் மன்மதனின் உத்தரவை பெண்களுக்கு கூறியது. மயில்கள் அவன் உத்தரவினை தோகையினை விரித்து சொல்லி எச்சரித்தன. இதனால் பெண்கள் வழக்கமான சச்சரவு, சண்டை, ஊடல், கோபமெல்லாம் மறந்துவிட்டு அன்பானவர்களுள் மகிழ்ந்திருந்தனர். இக்காலம் இன்பத்திற்குரியது. இந்த காலத்தின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ந்திருக்கவே அதனால் இப்போது தவறவிட்டு பின்பு நஷ்டமடையாதீர்கள் என மன்மதன் இட்ட உத்தரவை குயில்கள் சொல்ல பெண்கள் உடனே பணிந்தனர். அசுரர்களை கொன்று தேவர்களை காக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை போன்ற பலமான தசரத சக்கரவர்த்தி அழகில் மன்மதனைப் போலவும் இருந்தான். அவன் இந்த இனிமையும் சுகங்களும் ஏகாந்தமும் கூடிய வசந்த காலத்தினை தன் மனைவியருடன் இனிதே அனுபவித்துவிட்டு இந்த வசந்த காலத்தில் மக்களை தொல்லை செய்யும் விலங்குகளை அடக்க தன் கடமைப்படி வேட்டைக்கு செல்ல விரும்பினான். வேட்டை கொடியதாயினும் ஒரு அரசன் மக்களை காக்க அதை செய்தல் அவனின் கடமையும் அரச தர்மமும் ஆகிறது. குடிகளை காக்கும் பொறுப்பில் அதுவும் ஒன்று. வேட்டையில் ஓடும் பிராணிகளை குறிவைத்து அடிப்பது, அசையும் எதிரி படையினை களத்தில் அடிக்கும் பயிற்சியினை கொடுக்கும். பிராணிகள் கொடுக்கும் எதிர்வினையால் அவைகளை அறிந்து கொள்ளவும் முடியும். திடீர் தாக்குதலை தவிர்க்கும் பயிற்சியும் மன்னனுக்கு கிடைக்கும்.
காட்டில் ஓடுவது, பதுங்குவது, களைப்பை தாங்குவது, பசியுடன் தாகத்துடன் போராடுவது, உயிர் போராட்டம் நடத்துவது, முழு பலத்துடன் எழுவது என எல்லா போர் பயிற்சியினையும் மன்னனுக்கு அது வழங்கும். அது மக்களை காக்கும் வேட்டை மட்டுமன்று, அரசனுக்கான தனி பயிற்சியும் என்பதால் மந்திரிகள் ஆலோசனைப்படியே தசரதர் கானகம் செல்ல வேண்டியதாயிற்றே தவிர அவரின் சொந்த விருப்பத்தால் அல்ல. ஆண்களில் சிறந்த தசரத சக்கரவர்த்தி வேட்டைக்குரிய உடையணிந்து தோளில் வில்லுடன் குதிரையின் மேல் அமர்ந்து விலங்குகள் நிறைந்த வனத்திற்குள் தன் குதிரை வீரர்களுடன் சென்றார். அக்குதிரைகள் எழுப்பிய புழுதி வானில் மண்டபம் அமைத்தது போல் பரவியிருந்தது. வேட்டைக்குரிய விதிப்படி தசரத சக்கரவர்த்தி மலர் கொடிகளின் மாலையினால் தன் தலை கொண்டையினை மறைத்து கொண்டான். இலை தழைகளால் ஆன உடையினை தன்மேல் அணிந்து கொண்டான். விலங்குகள் மானிடரை அடையாளம் காணாமல் இருக்க இப்படியான வேடங்களிலே மன்னர்கள் செல்வது வேட்டையின் மரபு. அப்படி தொடுக்கப்பட்ட மலர்களாலும் இலை தலை ஆடைகளாலும் தன்னை மறைத்து கொண்ட தசரத சக்கரவர்த்தி ஓசை எழுப்பாமல் மிக மெல்ல நடக்கும் குதிரையில் அமர்ந்து சென்றான். அவனின் செவியின் குண்டலம் மெல்ல அசைவது போல் குதிரையின் தலையும் அசையும்படி இரண்டும் ஒரே லயத்தில் இருப்பதை போல் அசைந்து சென்றான். நீதி தவறாதவனும் மக்கள் மகிழும்படி நல்லாட்சி நடத்துபவனும் அழகிய தோற்றம் கொண்டவனுமான தசரத சக்கரவர்த்தி வனத்திற்குள் இப்படி வரும் பொழுது வன தேவதைகள் அவனை கண்டு வரவேற்க விரும்பின. ஆனால் தங்கள் உருவத்தை மானிடருக்கு காட்டக்கூடாது எனும் தேவதைகளுக்கான விதிப்படி அவைகளின் உடலுடன் வராமல் செடி கொடிகளுக்குள் புகுந்து அசைந்தபடி அவனை வரவேற்று கையசைத்தன. அசையும் வண்டுகளெல்லாம் அவைகளின் விழியாக இருந்தன. மன்னர்களில் சிறந்த தசரத சக்கரவர்த்தி காட்டிற்கு வருகிறார் என்றதும் நாய்களுடன் வேட்டையாடும் வேடர்களும் வலை வீசி காட்டு உயிர்களை பிடிக்கும் வேடுவர்களும் மன்னனுக்கு உதவ தயாரானார்கள். அவர்களும் மன்னரின் குடிகள் என்பதால் மன்னனுக்கு உதவும்படி முன்பே கானகம் புகுந்திருந்தார்கள். நெருப்பாலும் கள்வர்களாலும் மன்னருக்கு ஆபத்து நேராதபடி பல காரியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். மன்னரின் போக்குவரத்திற்கான பாதைகளை தயார் செய்து உறுதிப்படுத்தினார்கள். மன்னருக்கும் அவரை சார்ந்தோருக்கும் குதிரைகளுக்குமாய் நீர் தொட்டிகள், நீர் நிறைந்த பள்ளங்கள் எல்லாம் தயார் செய்து வைத்தார்கள். அத்தகைய வனத்தில் தசரத சக்கரவர்த்தி புகுந்தார். அங்கே அவர் முதலில் ஒரு மான் கூட்டம் வருவதை கண்டார். புரட்டாசி மாதம் வானில் எழும் வானவில்லை போன்று ஜொலிக்கும் தன் வில்லை கையில் எடுத்தார். வானவில்லிற்கு மின்னல் நான் ஏற்றுவது போல் சட்டென நான் ஏற்றினார். சிங்கம் ஒலியினை கேட்டவுடன் கோபத்தில் கர்ஜிப்பது போல நானை இழுத்து பார்த்து எழுந்த ஓசையால் சிங்கமென வேட்டைக்கு தயாரானார் தசரத சக்கரவர்த்தி. அதுவரை மனக்குறை ஏதுமற்றவராயிருந்த அந்த தசரத சக்கரவர்த்தி 36ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.